Good evening friends. நம்ம இன்னைக்கு 9th standard NCERT-ல 8th chapter Journey Inside the Atomங்கிற chapter வந்து introduction part பத்தி பார்ப்போம். நம்மளோட day to day லைஃப்ல நம்ம டெய்லி நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பார்ப்போம். லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்கு, அதுல நான் லிவிங் ஆர்கானிசம்ஸும் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இருக்கக்கூடிய கிளாஸ் ரூம் எடுத்துக்கிடுவோம். இந்த கிளாஸ் ரூமுக்குள்ளாடி லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்கு, நான் லிவிங். எதெல்லாம் லிவிங் ஆர்கானிசம்ஸ்? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் லிவிங் ஆர்கானிசம்ஸ், டீச்சர் ஒரு லிவிங் ஆர்கானிசம். அதே மாதிரி வந்து டேபிள் நான் லிவிங் ஆர்கானிசம், பிளாக் போர்ட் நான் லிவிங் ஆர்கானிசம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பென், பென்சில், ஸ்கேல் இது எல்லாமே நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ். இப்போ இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ஒரு மெட்டீரியல், சம் ஆஃப் த மெட்டீரியல்ஸால் மேடப் ஆகிருக்கும். இந்த மெட்டீரியல்ஸ்க்கு சயின்டிஸ்ட் கொடுத்த பேர் தான் மேட்டர். ஸோ நம்ம லைஃப்பில் பார்க்கக்கூடிய எல்லா பொருளுமே மேட்டர். ஸோ எவ்ரிதிங் அரவுண்ட் ஆஸ் இன் திஸ் யூனிவர்ஸ் இஸ் நோன் அஸ் மேட்டர். இந்த மேட்டருக்கு டெஃபினிஷன் என்ன? anything which has mass and it occupies space. எந்த மேட்டர் அப்படின்னு நம்ம எப்படி சொல்லுவோம்னா, anything which has mass and it occupies space is known as matter. இந்த சாக்ங்கிறது ஒரு மேட்டர். இந்த சாக்கு ஒரு மாஸ் இருக்கு. இந்த சாக்கை நான் இப்போ என்னோட ஹேண்டில் வைக்கிறேன். அப்போ இது ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸை வந்து ஆக்குப்பை பண்ணும். நான் நிற்கிறேன், நான் ஒரு பர்டிகுலர் இடத்த வந்து ஆக்குப்பை பண்ணி தான் நிற்க முடியும். அப்போது எனக்கு ஒரு மாஸ் இருக்குது. இப்போ எனக்கு மாஸ் இருக்குது, நான் ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணி நிற்கிறேன். இப்போது என்ன சொல்கிறோம்? நான் ஒரு மேட்டர். What is matter or define matter? Anything which has mass and it occupies space is known as matter. And this matter can be seen, smelled and filtered. Filtered வந்தா air வந்து நம்ம பார்க்க முடியாது, ஆனா உணர முடியும். So the air we breathe is called matter. So the air we breathe is an example of matter. Food we eat is an example of matter. And clouds, stones, pen, pencil, all these are the some of the examples of matter. எல்லாமே வந்து matter தான். Everything around us in this universe is known as matter. And this matter can be seen, smelled, tasted and felt. இப்போ நம்ம சொன்ன ரீசன்ஸ் வச்சு மேட்டருக்கு இன்னொரு டெஃபினேஷன் இருக்கு. என்னன்னா, anything which has mass and it occupies space and can be felt by our one or more sense organ is called matter. இப்போ நம்ம சொன்னோம் air we breathe. air we breatheனா நம்ம நோஸ் வழியா breathe பண்ணுவோம். நோஸ்ங்கிறது ஒரு சென்ஸ் ஆர்கன். ஃபுட் we eat. ஃபுட் we eat சொல்லும்போது நம்ம ஃபுட்டை வந்து சாப்பிடும்போது டேஸ்ட். இப்போ டங் வந்து ஒரு சென்ஸ் ஆர்கன். இப்போ இந்த மாதிரி ஒன் ஆர் மோர் சென்ஸ் ஆர்கன் மூலமாக நம்ம ஃபெல்ட் பண்ணக்கூடியதும் மேட்டர் தான். ஸோ இது வரைக்கும் நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே மேட்டர். ஒரு மேட்டர்னால் எப்படி இருக்கும்? அது வந்து ஒரு பர்டிகுலர் மாசு ஒரு பர்டிகுலர் இடத்த ஆக்குப்பை பண்ணியிருக்கோம். மாஸ் உள்ள ஒரு பொருள் ஒரு பர்டிகுலர் இடத்த ஆக்குப்பை பண்ணி இருக்கக்கூடியதான் மேட்டர். அந்த மேட்டருக்கு வந்து என்ன இருக்கும்? அந்த மேட்டரை நம்ம பார்க்க முடியும். இப்போ சில இதை வந்து பார்க்க முடியாது, ஆனால் ஃபீல் பண்ண முடியும், டேஸ்ட் பண்ணுவோம். இதெல்லாம் மேட்டர். மேட்டர்னால் என்னன்னு சொன்னால், இந்த மேட்டர் எதனால இருக்கும்? இப்போ இது ஒரு சாக் பீஸ். இந்த சாக் பீஸ் ஒரு ஃபுல் ஸ்கேல் மாதிரி இருக்குது, ஒரு ஃபுல் மெட்டீரியல். இதை நான் இது மாதிரி பொடிச்சேன்னா இதில் இருந்து சாக் பார்ட்டிகிள்ஸ் வரும். இந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் இந்த சாக்குங்கிற ஒரு மெட்டீரியலை வந்து உருவாக்கியிருக்கு. இப்போ இது மாதிரி இந்த மேட்டருங்கிறத வந்து ஃபுல்லுமாக சேர்ந்து உருவாக்கி இருக்கக்கூடியது என்னென்னா ஆட்டம். ஸோ த மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். அதான் நம்ம பார்க்கலாம். இந்த ஜேர்னி இன்சைட் த ஆட்டம்ங்கிற சாப்டரில் நம்ம வந்து மேட்டரில் இருக்கக்கூடிய
சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ், இந்த சப்ஸ்டன்ஸ் தான் வந்து ஆட்டம். இப்போ மேட்டர் எதால மேடப் ஆயிருக்கும்? ஆட்டம். ஸோ த மேட்டர் இஸ் மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ த மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்மால் டைனி பார்ட்டிகிள்ஸ் கால்டு ஆட்டம்ஸ். ஸ்மால் டைனி பார்ட்டிகிள்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஸ்மால் டைனியாக இருக்கக்கூடிய பார்ட்டிகிளை நம்ம கண்ணால் பார்க்க முடியுமா? முடியாது. ஸோ தீஸ் ஆட்டம்ஸ் ஆர் ஸோ ஸ்மால். ஸோ வி cannot see them through our naked eye. நம்மளோட naked eye-ஆல இந்த ஆட்டம்ஸை பார்க்க முடியாது. வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லாமே மேட்டரால் உருவாகிருக்கு. இந்த மேட்டர் வந்து எதால் உருவாயிருக்கு? ஆட்டத்தால் உருவாயிருக்கு. அப்போ இந்த ஆட்டத்தோட ரீடிஸ்கவரியை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ த ரீடிஸ்கவரி த ரூட்ஸ் ஆஃப் அட்டாமிக் தியரி. ஆட்டத்தை வச்சு அட்டாமிக் தியரி சொல்லியிருக்காங்க. அப்போ அதோட ரூட்ஸ் எங்கேருந்து வந்தது? ஒரு மரம் வந்து வளர்ந்து வரணும்னா அது முதல்ல செடியாக இருக்கணும். அது செடியாக இருந்தாலும் அதோட ரூட் வந்து பூமிக்குள்ளாடி நல்ல ஆழமாக போயிருந்ததுக்கு அப்புறம் தான் அது வளர்ந்து 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 பெரிய மரமாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து ரூட்ஸ் எங்கே இருந்து இந்த அட்டாமிக் தியரி உருவாச்சு அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ த ரீடிஸ்கவரி த ரூட்ஸ் ஆஃப் அட்டாமிக் தியரியில் ஒரு கதை இருக்குது. காலங்களுக்கு முன்னாடி வந்து இந்தியாவில் உள்ள சயின்டிஸ்ட்டும் கிரேக்க நாடு அங்கே இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து மேட்டர்னு சொல்கிறாங்க. மேட்டரில் டைனி பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அந்த டைனி பார்ட்டிகல்ஸ் ஆட்டம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ அது என்ன அப்படின்னு ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்தியாவில் முக்கியமான ஒரு ஆளுன்னா இந்த ஆச்சாரியா கன்னடா அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டு. அவர் வந்து இந்த ஆட்டத்தை வந்து சொன்னார் பரமாணு. இது வந்து இன்டிவிசிபிள் பார்ட்டிக்கிள், ஸ்மால் டைனி பார்ட்டிக்கிள். அதை வந்து திருப்பி நம்ம பிரேக் டவுன் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பார்ட்டிக்கிளுக்கு ஆச்சாரியா கன்னடா இந்தியன் சயின்டிஸ்ட்டு அவர் என்ன சொல்லாருன்னா பரமாணு. இப்போ இந்தியன் சயின்டிஸ்ட் ஆச்சாரியா கன்னடா என்ன சொல்றாருன்னா ஆட்டம்ஸ் ஆர் த ஸ்மாலஸ்ட் இன்டிவிசிபிள் பார்ட்டிக்கிள் கால்டு பரமாணு. அப்போ ஒரு சின்ன இதாக இருக்கக்கூடியதான் இந்த பரமாணு. இதை வந்து திருப்பி நம்ம டிவிசிபிள் பண்ண முடியாது. இப்போ 2 பரமாணு சேர்ந்ததுன்னு அதை என்ன சொல்லுவோம்னா டயாட், DYAD டயாட். அதே மாதிரி 3 பரமாணு சேர்ந்ததுன்னா அதை வந்து நம்ம ட்ரையாட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு பரமாணு இன்னொரு பரமாணு கூட சேர்ந்ததுன்னு தான் ஒரு பிக் மேட்டரை வந்து ஃபார்ம் ஆகுது. இது மாதிரி வந்து கிரீஸுங்கிற நாடு, நம்ம கிரேக்க நாடுன்னு சொல்லுவோம். அங்கே வந்து 2 philosophers, Lysippus and Democritus. According to Lysippus and Democritus, these tiny particles are called atomos, which means indivisible. அப்போ LUCAPPUS அவரை வந்து லூசிப்பர்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். இடையில இருக்கக்கூடியதெல்லாம் சைலண்டு. அண்ட் டெமோக்ரட்டிஸ் இந்த டைனி பார்ட்டிக்கிளை என்ன சொல்லுவாங்கன்னா அட்டாமோஸ்னா கிரேக்கில் சொல்லக்கூடியது. அதோட மீனிங் என்ன? இன்டிவிசிபிள். ஆச்சாரியா கன்னடா ஆகட்டு லூசிப்பஸ் அண்ட் டெமோக்ரட்டிஸ் இந்த மாதிரி சயின்டிஸ்ட் எல்லாருமே சொன்ன ஒரே ஒரு காமன் விஷயம் என்னன்னா ஆட்டம்ங்கிறது ஒரு டைனி பார்ட்டிக்கிள், இட் இஸ் இன்டிவிசிபிள். இந்த மாதிரி தான் நடைமுறையிலே இருக்குது. இந்த ஆட்டம் சேர்ந்து மேட்டராக ஃபார்ம் ஆகுது. இதை பற்றி ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நிறைய வருஷங்களுக்கு அப்புறம். இன் 1808 ஜான் டால்டன் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து இந்த மேட்டரை பற்றியும் ஆட்டத்தை பற்றியும் நிறைய ரிசர்ச் பண்ணி ஃபைனலாக அவரோட அட்டாமிக் தியரியை வெளியிடுறாரு. என்ன தியரியை வெளியிடுறாரு? அட்டாமிக் தியரி ஆஃப் மேட்டர். அப்போ நம்ம இனி இங்கே பார்க்கக்கூடியது என்னது? டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி ஆஃப் மேட்டர். In 1888, John Dalton proposed his first theory, atomic theory of matter. What are the postulates of this Dalton atomic theory of matter?
all matter is made up of small indivisible particle called atoms. Dalton's atomic theory oda first postulate என்னது? All matter is composed of small indivisible particle called atoms, and these atoms are the building block of matter. First postulate என்னது? All matter is composed of a small indivisible particles called atom. இந்த atom என்ன? These atoms are the fundamental building block of matter that cannot be broken down to smaller particles. இந்த atom தான் வந்து மேட்டரோட ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல். இப்போ இந்த சாக் இருக்குன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டம் தான் இதோட பேஸ். நிறைய ஆட்டம் சேர்ந்து தான் இந்த சாக்குங்கிற ஒரு மெட்டீரியல் ஃபார்ம் ஆயிருக்கு. அது மாதிரி அப்போ அது இதோட ஃபண்டமெண்டல் பில்டிங் பிளாக் என்னது? இந்த ஆட்டம். தட் cannot be, அந்த ஆட்டத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, அதை விடையும் சின்னதாக வந்து டிவிசிபிள் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன பார்ட்டிகல் தான் ஆட்டம். ஸோ தீஸ் ஆட்டம்ஸ் ஆர் த ஃபண்டமெண்டல் பில்டிங் பிளாக் ஆஃப் மேட்டர் தட் cannot be break down into small particles. Third postulate என்னன்னா, atoms can neither be created nor be destroyed in a chemical reactions. அப்போ ஆட்டம் வந்து கிரியேட் ஆகும். ஒரு ஆட்டம் கிரியேட் ஆகும், இன்னொரு ஆட்டம் டிஸ்ட்ராய் ஆகும். அதே மாதிரி ஒரு ஆட்டம் டிஸ்ட்ராய் ஆகும்போது இன்னொரு ஆட்டம் கிரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ப்ரீத் பண்ணுறோம். ப்ரீத் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ஆக்சிஜன் கேஸை வந்து இன்டேக் பண்ணுவோம். இந்த ஆக்சிஜன் கேஸுங்கிறது ஒரு ஆட்டம். 2 ஆக்சிஜன் ஆட்டம் சேர்ந்தா ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் கிடைக்குது. அந்த ஆக்சிஜன் மாலிகுலை நம்ம இன்ஹேல் பண்ணுறோம். அப்போ அந்த நம்ம இன்ஹேல் பண்ணி ப்ரீத் பண்ணும்போது இந்த ஆக்சிஜன் மாலிகுல் என்ன ஆகுது? டிஸ்ட்ராய் ஆகும், அழிஞ்சு போயிருதா. நம்ம வந்து ப்ரீத் பண்ணும்போது நம்ம எடுக்கிறோம், அந்த ஆக்சிஜன் மாலிகுல் அழிஞ்சு போய் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து வெளியில் வருது. அங்கே கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து கிரியேட் ஆகுது. இப்போ இன்னொரு ஃபார்மேட் வந்து கிரியேட் ஆகும். திருப்பி இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆகும்? ஃபோட்டோசிந்தசிஸ் பிளான்ஸ் பண்ணும்போது இந்த கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணி ஆக்சிஜனை வந்து ரிலீஸ் பண்ணும். ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும்போது இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆகுது? டிஸ்ட்ராய் ஆகும், ஆக்சிஜன் வந்து கிரியேட் ஆகும். So atoms can neither be created nor be destroyed in a chemical reaction. இது வந்து ஜான் டால்டனோட atomic theory ஓட third postulate. Then fourth postulate, atoms of the same elements are identical in their mass and properties. இப்போ சேம் atoms சேர்ந்து elements ஃபார்ம் ஆகும். இப்போ atoms of the same elements have their identical mass. ஃபார் எக்ஸாம்பிள், ஆக்சிஜன், ஒரு ஆக்சிஜன் இன்னொரு ஆக்சிஜன் கூட சேர்ந்து நமக்கு ஆக்சிஜன் மாலிகுல் கிடைக்கும். ஆனால் எத்தனை ஆக்சிஜன் சேர்ந்தாலும் அது வந்து ஆக்சிஜன் மாலிகுலாக தான் இருக்கு. அப்போ சேம் ஆட்டம்ஸ் ஆஃப் த சேம் எலமெண்ட்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் இன் தேர் மாஸ். இப்போ ஆக்சிஜன் இதுக்கு 8, இதுக்கு 8, அப்போ இதோட இது மாஸ் வந்து 60. இதோட இது 8 8 8 8 கூடிட்டே போகும். அப்போ அதோட ஐடென்டிக்கல் மாஸ், அதோட ப்ராப்பர்ட்டியும் வந்து சேமாக இருக்கும். சல்ஃபர்னு எடுத்தோம்னா 4 சல்ஃபர், S4ல் தான் அது வந்து ஸ்டேபிளாக இருக்கும் சல்ஃபர் மாலிகுல். ஸோ 4 சல்ஃபர் மாலிகுல் வந்து சேருது. அப்போ இதோட இது இன்னும் வித்தியாசமாக இருக்குமோனா இல்லை. இப்போ ஆட்டம் அண்ட் சாஃப்ட் சேம் எலமெண்ட், ஒரு எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸோட ப்ராப்பர்ட்டியும் மாஸும் வந்து சேமாக இருக்கும். 1 எடுத்தோம்னா கொஞ்சமாக இருக்கும், 2 எடுத்தோம்னா அதோட ப்ராப்பர்ட்டி சேமாக இருக்கும். ஆனால் அதோட மாஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், 1ஓட இன்னொரு மடங்கு. 3 எடுத்தோம்னா இப்போ 3 ஆக்சிஜன் சேர்ந்தா ஓசோன் மாலிகுல்னு சொல்கிறோம். அப்போ இன்னும் ஒரு 8 இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி வந்து ஆட்டம்ஸ் ஆஃப் த சேம் எலமெண்ட், ஒரு சேம் எலமெண்டோட ஆட்டம் ஒன்னோட ஒன்று சேரும்போது அதோட மாசும் ப்ராப்பர்ட்டியும் சேமாக இருக்கும். இப்போ இது ஒயிட் கலர் சாக்கு. இந்த ஒயிட் கலர் சாக்கில் வந்து எல்லாமே ஒயிட் கலர் பார்ட்டிகல்ஸ் சேர்ந்து அக்ரிகேட் பண்ணி தான் இந்த ஒயிட் கலர் சாக்கை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் வேற ஒரு கலர் வந்து ஃபார்ம் பண்ணும்போது தான் அது டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இப்போ இது ஃபுல்லுமே ஒயிட்டாக தான் இருக்குது, சேமாக இருக்குது.
இப்போ அதுதான் வந்து fourth postulate of Dalton's atomic theory. So atoms of the same elements are identical in their mass and their properties. இப்போ fifth property எப்படி இருக்கு? Atoms of the different elements are different in their mass and their properties. இப்போ different elements ஓட atoms வந்து சேரும்போது அது வந்து different property கொடுக்கும். ஒன்றுக்கு இன்னொன்று சேரும்போது அப்போ கார்பனும் ஆக்சிஜனும், கார்பன் வந்து ஒரு எலமெண்ட், ஆக்சிஜன் இன்னொரு எலமெண்ட், ரெண்டுமே டிஃப்ரெண்ட் எலமெண்ட். அப்போ இந்த ரெண்டும் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடுங்கிற மாலிகுலை வந்து நமக்கு கொடுக்கும். அப்போ கார்பனுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், ஆக்சிஜனுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த கார்பன் டை ஆக்சைடுக்கு இது ரெண்டுக்கு இல்லாத ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். இன்னொன்று வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வாட்டர். வாட்டர் எப்படி இருக்கும்? H2O வாட்டர். ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து நமக்கு வாட்டர் கிடைக்குது. இந்த ஹைட்ரஜன் தனியாக ஏரில் ஃபார்ம் இதாச்சுன்னா பாப் சவுண்டோட எரியக்கூடிய தன்மையுடையது. ஆக்சிஜன் வந்து ஒரு இடத்துல எரிஞ்சிட்டே இருந்ததுன்னா அதில் இன்னும் வந்து அதிகமாக எரியறதுக்கு ஆக்சிஜன் தேவை. இப்போ நம்ம வீட்டில் விறகு அடுப்பு யூஸ் பண்ணும்போது விறகெல்லாம் டம்ப் பண்ணி வச்சோம்னா அங்கே ஏர் சப்ளை இருக்காது. அப்போ சொல்லுவாங்க வீட்டில் கொஞ்சம் இடைவெளியோட காற்று உள்ளே போனால் தான் வந்து எரியும். இப்போ ஊது வச்சு கூட இது பண்ணாங்க, காற்று எரியலைன்னா ஃபூன்னு நம்ம ஊதுவோம். ஏன் ஊதுவோம்? நம்ம வந்து ஏர் சப்ளை கொடுக்குறோம், ஆக்சிஜன் வந்து கொடுக்குறோம். இப்போ ஆக்சிஜன் வந்து எரியறதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். வாட்டர் என்னது? எரியற தீயை அணைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அப்போ அதோட ஹைட்ரஜனோட ப்ராப்பர்ட்டியும் இல்லை வாட்டருக்கு, ஆக்சிஜனோட ப்ராப்பர்ட்டியும் இல்லை, அது ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. ஸோ atoms of the different elements are different in their mass and their properties. Then sixth postulate என்னன்னா atoms combines to form compounds and molecules or compounds or molecules அப்படின்னு சொல்லலாம். ஓரம் போட்டுக்கலாம். இப்போ ரெண்டு ஆட்டம் சேர்ந்தா நமக்கு வந்து மாலிகுல் கிடைக்கும். என்ன? ஹைட்ரஜன், ரெண்டு ஹைட்ரஜன் சேர்ந்ததுன்னா ஹைட்ரஜன் மாலிகுல். கொஞ்ச நேரம் தான் பார்த்தோம். ரெண்டு ஆக்சிஜன் சேர்ந்ததுன்னா ஆக்சிஜன் மாலிகுல், மூணு ஆக்சிஜன் சேர்ந்ததுன்னா ஓசோன் மாலிகுல், O3 ஆக்சிஜன் மாலிகுல், ஓசோன்னு சொல்லுவோம். தென் கார்பன், ரெண்டு கார்பன் சேர்ந்ததுன்னா C2, அதுவும் வந்து ஒரு கார்பன் மாலிகுல். தென் hydrogen molecule reacts with the fluorine molecule to form hydrogen chloride gas. இது வந்து ஒரு compound. Then benzene, carbon react with the hydrogen to form benzene, C6H6. benzene என்கிறது வந்து ஒரு compound. Atoms combines to form compounds or molecules. ரெண்டு ஆட்டம் கம்பைன் ஆகி மாலிகுல், மூணு ஆட்டம் சேர்ந்தாலும் வந்து மாலிகுல் ஃபார்ம் ஆகும். ஆனால் சேம் ஆட்டம்ஸ் சேர்ந்ததுன்னா மாலிகுல் வந்து ஃபார்ம் ஆகும். டிஃப்ரெண்டான ஆட்டம்ஸ் சேர்ந்ததுன்னா காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். Then seventh postulate of Dalton atomic theory is when atoms combines they have a fixed ratio by mass. இப்போ ஆட்டம்ஸ் வந்து கம்பைன் ஆகி நமக்கு மாலிகுலோ காம்பவுண்டோ ஃபார்ம் ஆகுது. அப்போ அது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ரேஷியோ பை மாஸில் வந்து கம்பைன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் H2O, இது என்ன ரேஷியோவில் இதாக இருக்கும்? 2:1 ரேஷியோ. ஹைட்ரஜன் வந்து 2, ஆக்சிஜன் 1, அதை வந்து 2:1 ரேஷியோ. அப்போ இந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு எடுக்கிறோம். கார்பன் டை ஆக்சைடில் 1:2, ஒரு கார்பன் ஆட்டமும் ரெண்டு ஆக்சிஜன் ஆட்டமும் சேர்ந்து நமக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு. இப்போ இந்த ரேஷியோவில் 1:2 ரேஷியோவில் வந்து கம்பைன் ஆயிருக்கு. இப்போ இந்த மாதிரி ஆட்டம்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபிக்ஸ்டு ரேஷியோவில் தான் கம்பைன் ஆகி மாலிகுல்ஸையோ காம்பவுண்ட்ஸையோ கொடுக்கும். So when atoms combines, they have a fixed ratio by mass. These are the sum of the postulates of John Dalton's atomic theory of matter. இப்போ டால்டனோட அட்டாமிக் தியரியோட சயின்டிஸ்டோட ரிசர்ச் முடிஞ்சானா இல்லை, இன்னும் சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அது இனி நமக்கு வரக்கூடிய வீடியோ செஷனில் பார்ப்போம். ஏன் சயின்டிஸ்ட் டால்டன் தான் மேட்ரை பற்றியும் ஆட்டத்தை பற்றியும் சொல்லியாச்சுல்ல அப்படின்னு விடலை, அவங்களுக்கு இன்னும் இதாச்சு. இந்த ஆட்டம்னு சொல்லுவாங்க. இந்த ஆட்டம் எதால் உருவாகிருக்கு?
இந்த ஆட்டத்தில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எப்படி டிஃபர் ஆகுது, how the atoms are differ from another element, இன்னொரு எலமெண்ட்ல இருந்து ஆட்டம் வந்து எப்படி டிஃபர் ஆகுது, இந்த ஆட்டம் எதால மேடாயிருக்கு, இதெல்லா கன்ஃபியூஷனையும் வந்து கிளியர் பண்ணுறதுக்காக சயின்டிஸ்ட் இன்னும் நிறைய ரிசர்ச்சர்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஃபைனலாக அவங்க நிறைய கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க. அதெல்லாம் நம்ம இனி வரக்கூடிய வீடியோ செஷனில் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ செஷனில் ஜேர்னி இன்சைட் த ஆட்டத்தோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டை பற்றி பார்த்தோம். அதில் முக்கியமாக பார்த்தது ஜான் டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி ஆஃப் மேட்டர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ செஷன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.